அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னை மரியம் தாயின் அற்புத மரியமும் அவரோட அற்புத குழந்தை ஈசாவும் பற்றி நம்ம ஒரு கட்டுரையை இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோ நான் மரியம் அவர்களின் வரலாறு தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி எல்லோரும் நல்லா கேளுங்க. இம்ரான் என்றொருவர் இருந்தார். அவரது மனைவி கருவுற்றார். அவர் தனக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். தனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை பாலஸ்தீன பள்ளியில் பணிபுரிய அல்லாவிடம் நிச்சயம் செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு பெண் குழந்தையே கிடைத்தது. அந்த குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டினார். அந்த குழந்தையும் அதற்கு கிடைக்கும் குழந்தையும் அல்லாஹ் சைத்தானிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மரியம் வளர்ந்தால் பக்குவமும் ஒழுக்கமும் நிறைந்த பெண்ணாக திகழ்ந்தாள். ஒரு நாள் அவள் குளிப்பதற்கு தயாராகி தனித்திருந்த போது மனித தோற்றத்தில் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். தான் தனித்திருக்கும் போது ஒரு ஆண் வருவதைக் கண்டு பயந்த மரியம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள். அப்போது தான் வானவர் என்றும் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கப் போகிறது என்றும் கூறினார். இதை கேட்டு மரியம் அதிர்ச்சி அடைந்தார். எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை. நான் கெட்டவளும் இல்லை. இப்படி இருக்க எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று கேட்டார்கள். இது உன் இறைவனின் ஏற்பாடு. அவன் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை இறுதி நாளுக்கான அத்தாட்சியாக இருக்கும் என்று கூறி மரியமின் கருப்பில் ரூஹை ஊதினார். மரியம் கர்ப்பவதியானார். ஒரு நாள் கர்ப்ப வேதனை அதிகரித்தது. குழந்தை கிடைத்தால் குழந்தையின் தந்தை யார் என மக்கள் கேட்டு கேவலப்படுத்துவார்களே என்று அவர் கவலைப்பட்டார். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஈத்த மரம் இருந்தது. அதை உசுப்பினால் அதிலிருந்து ஈத்தம் பழங்கள் விழும். அதை உண்டு வாழவும். ஒரு நீருடை இருந்தது. அதில் நீர் அருந்துமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். யாரும் பேசினால் அவர்களுடன் பேச வேண்டாம் என்று தான் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் கூற சொன்னது. கர்ப்பவதிகள் ஈத்தம்பழம் உண்பது குழந்தையை நீருக்குள் பெற்றெடுப்பதும் பிரசவ வேதனையை இலகுபடுத்தும். அடுத்து இயேசு டிசம்பரில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. டிசம்பர் என்பது பாலஸ்தீன் கடும் குளிர் காலமாகும். சூடான காலத்தில்தான் ஈத்தம்பழம் கனியும். எனவே இயேசு குளிரான டிசம்பர் காலத்தில் பிறக்கவில்லை என்றும் இந்த சம்பவம் சொல்கிறது. மரியம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் தந்தையின்றி பிறந்த அற்புத குழந்தை ஈசா ஆவார். அவரையே இயேசு என மக்கள் அழைக்கின்றனர். மரியம் தனது குழந்தையுடன் வந்தபோது மக்கள் அவரை குறை கூறினார்கள். மரியமே, உன் தாயும் நல்லவள், உன் தந்தையும் நல்லவர். இப்படி இருக்க நீ ஒழுக்கம் தவறியது எப்படி என கேள்வி கேட்டனர். மரியம் அவர்கள், இந்த குழந்தைகளிடமே கேளுங்கள் என சைகை காட்டினார். இதை கேட்டு ஆத்திரம் கொண்ட மக்கள், மடியில் இருக்கும் குழந்தையிடம் எப்படி கேட்பது என்று கேட்டார்கள். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. குழந்தை ஈசா பேசத் துவங்கியது. நான் அல்லாஹ்வின் அடிமை. அவன் எனக்கு வேதத்தை தந்து என்னை இறை தூதராக்குவதற்காக என்னை அவன் அருள்வளம் மிக்கவனாக ஆக்கியுள்ளான். தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் என் தாய்க்கு நல்லது செய்யுமாறும் அவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். நான் ஆதிக்கம் செய்துபவனாய் இருக்க மாட்டேன். நான் பிறந்த நாளிலும் மரணிக்கும் நாளிலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும் என் மீது அமைதி இருக்கும் என குழந்தை பேசியது. இந்த பேச்சின் மூலம் இயேசு அற்புதமாக பிறந்தவர். அவர் கடவுள் அல்ல, கடவுளின் தூதர். அவருக்கு வேதம் வழங்கப்பட்டது. அவர் அமைதியான குழந்தையில் இயற்கையாக மரணிப்பார். மறுமையில் ஈடேற்றம் பெற்றவராக அவர் இருப்பார் என்ற உண்மைகள் உரத்து கூறப்படுகின்றன. குர்ஆனில் சம்பவம் மரியம் என்னும் 19ஆம் அத்தியாயத்தில் 17-33 வசனங்களிலும் 3ஆம் அத்தியாயத்தில் 35-38 வரையில் உள்ள வசனங்களையும் காணப்படலாம். இது மாதிரி தான் நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வரலாறு. இதை நம்ம கூகுள்லேருந்து நம்ம எடுத்ததால் இந்த மாதிரி நம்ம இந்த கிறிஸ்துவ எழுத்துக்கள் இதில் சேர்ந்துருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததான் நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தார்கள் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் நம்ம அவங்களோட வரலாறு எப்படின்னா, இன்றைக்கி உள்ள பெண்கள்
முகநூலில் அதில் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சில அற்ப ஆசைகளுக்காக தன்னோட கருப்பை வந்து பறிகொடுத்து வந்து கேவலப்பட்டு இருக்கிற பெண்கள் மத்தியில் நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ ஒரு எந்த ஆணுமே வந்து தொடாமல் அல்லாவோட ஒரு பொறுப்பில் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து அந்த குழந்தைக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தவுடன் அந்த குழந்தையை அல்லாவின் கட்டளை மூலம் தண்ணீர் வைத்து அனுப்புகிறார். இந்த சில வரலாறு இன்னும் நிறைய இருக்கின்றது. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்ப்போம். அந்த குழந்தை எங்கே போய் சேரணுமோ சேர்ந்து திரும்ப உன்னிடமே வரும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை வந்து ஒரு வார்த்தை மறு வார்த்தை இல்லாமல் எதுவும் பேசாமல் அந்த குழந்தைய வந்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தண்ணியில் விடுறாங்க. இதை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. இது நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலான்னு நமக்குலாம் அதிசயமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் வந்து நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வயிற்றில் வந்து அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சு ஒரு குழந்தைய வந்து ரூஹை ஊதி அதை உற்பத்தியாக்கி அதை வந்து நல்ல முறையில் அவங்க பெற்றெடுத்து அது வந்து இந்த ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டிருக்காங்க. இது யார் தகப்பன்னு கேட்பாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அல்லாஹ் வந்து பதில் சொல்லியிருக்கான். எப்படின்னா, யாரிடம் எதுவும் பேச வேண்டாம், கேட்டால் நான் வந்து மௌன விரதம் யாரிடம் பேசுவதில்லை என்று சொல்லிட்டு ஈத்தம்பழங்களையும் ஓடையில் இருக்கும் தண்ணீரையும் மருந்தி அந்த பிள்ளையை நல்ல முறையில் பெற்றெடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே மாதிரி பெற்றெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை அல்லாஹ்வின் கட்டளைப்படி நீரில் ஆற்றில் விடுகிறாங்க. அதுமாரி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்போ நடந்தது. இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வரலாறு வந்து அது கேட்கும் போது அவ்வளோ ஒரு மனசுலேருந்து ஒரு பயமாக பக்தியாக வந்து இருக்குது. இது நம்ம வந்து இந்த பிடிஎஃப்லேருந்து எடுத்ததால் இந்த விஷயம் வந்து நம்ம அந்த இயேசு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து இதில் எழுதியிருக்கிறாங்க. நம்ம அப்படி எடுத்துக்கிறதில்ல. நம்மளோட மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுதான் அல்லாஹ் வந்து இப்படி ஒரு ஆச்சரியமான முறையில் அவங்க பெற்றெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆபத்துங்கும் போது அதுக்கு வந்து இவங்க வந்து அதை வந்து ஆற்றில் விட்டுருக்காங்க. அதே குழந்தை திரும்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வருது தாய்ப்பாலுக்காக. அது எப்படின்னு நாம் இன்னொரு வீடியோவில் வந்து இதை பற்றி இன்னும் தெளிவாக போடுறேன். வந்து ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து அப்போ உள்ள இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நான் நாளைக்கு இன்னும் தெளிவாக வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.